Hi everyone, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் மன்சட்டி which means mud pot. இன்னைக்கு நம்ம சேனலில் செய்ய போகிறது ஒரு டேஸ்டியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. இது நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்காக கூட சர்வ் பண்ணலாம், ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்துட்டு நம்ம பொட்டேட்டோ அண்ட் வீட் ஃப்ளோர் வச்சு செய்ய போகிறோம். ரொம்ப குவிக்காக செஞ்சு முடிச்சிடலாம் வீட்டில். இது இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்காக நான் வந்துட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அது ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம். அதுக்கு ஈக்குவலாக 1/2 கப் அளவுக்கு ரவா, இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக நம்ம குக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம் சாஃப்டாக வர்றதுக்காக. இப்போது நம்ம இதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி சால்ட் அண்ட் குக்கிங் சோடா ஆட் பண்ணிங்கன்னா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதுக்கு ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்ல திக்கான பேட்டர் ஆகிற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது மிக்ஸ் பண்ணுறதுக்குள்ளே நீங்கள் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கூட ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வீடியோ போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பாருங்கள், பேட்டர் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு திக்காக இருந்தால் போதும். இதை நம்ம இப்போ சைடில் எடுத்து வச்சுட்டு இதுக்கு தேவையான ஃபில்லிங் வந்துட்டு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஃபில்லிங்க்கு 1 கப் அளவுக்கு நம்ம பாயில்ட் அண்ட் மேஷ்ட் பொட்டேட்டோ எடுத்துக்கலாம். நான் வேக வச்சு நல்லா மேஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ண ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக துருவின கேரட், இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு இருக்கும். 2 பச்சை மிளகா, அதுவும் நான் ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு காரம் ஜாஸ்தி வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னொரு பச்சை மிளகா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர், கலர் அண்ட் ஃப்ளேவருக்காக. இந்த ஃபில்லிங்க்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். பாருங்கள், பொட்டேட்டோ ஃபில்லிங் வந்துட்டு கரெக்டாக வந்திருக்கு. இந்த அளவுக்கு வந்தால் போதும். இது வந்துட்டு நம்ம எப்படி குட்டி குட்டி பாலாக பண்ணி நம்ம சைடில் எடுத்து வச்சுக்கலாம். அப்போ தான் நம்ம பணியாரம் உள்ள வைக்கக்குள்ளே ஈஸியாக இருக்கும். பாருங்கள், நான் இந்த பணியாரம் சுடுறதுக்காக ஆல்ரெடி பணியார சட்டி வந்துட்டு வச்சுட்டு ஸ்டவ் மேலே நல்லா காஞ்சிருக்கு. இப்போ நம்ம இதுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஆயில் வேண்டான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கீ ஆட் பண்ணிக்கோங்க. கீ ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நான் கொஞ்சமாக ரெட் கேப்சிகம் வந்துட்டு அந்த ஆயிலே ஆட் பண்ணுறேன். கலர்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் சாப்பிட்டுக்குள்ளே டேஸ்ட் கூட உங்களுக்கு நல்லா வரும். அது கூடவே கொஞ்சமாக கொரியாண்டர் லீவ்ஸ். இப்போ வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவு அதிலே ஊற்றிடலாம். 1/2 வந்துட்டு ஃபில் ஆகிற அளவுக்கு ஊற்றிக்கோங்க. பாருங்கள், இவ்வளோ ஃபில் ஆனால் போதும். பாருங்கள், மாவெல்லாம் ஊற்றியாச்சு. இப்போ மாவு வேகிறதுக்குள்ளே நம்ம பால் மாதிரி பண்ணோம் இல்லையா பொட்டேட்டோ, அதை வந்துட்டு இந்த மாதிரி சென்டரில் வச்சிடலாம். இந்த மாதிரி வச்சுட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மூடி போட்டு இது ஒரு 2 மினிட்ஸ் நம்ம லோ ஹீட்டில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். நம்ம வந்துட்டு இதை திருப்பி போட போகிறதில்ல, நம்ம அப்படியே தான் செய்ய போகிறோம். சப்போஸ் நீங்கள் இதை திருப்பி போட்டு வைக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மேலே இன்னும் கொஞ்சம் பேட்டர் ஆட் பண்ணணும். பாருங்கள், பணியாரம் வந்துட்டு 2 மினிட்ஸாக வெந்துட்டு இருக்குது. நம்ம இப்போது மூடி எடுத்துடலாம். சைட்லலாம் உங்களுக்கு லைட்டாக கோல்டன் ஆகிருக்கு. ஸோ இது வெந்திருக்குன்னு அர்த்தம். நம்ம வந்துட்டு இதை இப்போது மோல்ட்லேருந்து இந்த மாதிரி வெளியில் எடுத்துடலாம். பாருங்கள், ஹெல்தி அண்ட் டேஸ்டியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்காக கூட சர்வ் பண்ணுங்கள், ரொம்ப நல்லா இருக்கும். இது செய்கிறதுக்கு ஒரு 10 to 15 மினிட்ஸ் தான் டைம் எடுத்தது. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். வேறு ஒரு ரெசிபியோடு பார்க்கலாம். until then take care.